ரெடி ஃபார் கால்குலேட்டர் எங்கூட கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 இன்புட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரோ இருக்குது. ஸோ 2 இன்புட் பாக்ஸ் அண்ட் ஒரு ரோ. இது நம்ம ஆல்ரெடி பண்ணது தான், உங்களுக்கு தெரியும். அந்த ரோக்குள்ளே 4 பட்டன் இருக்குது. அந்த ஒவ்வொரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறப்பையும் என்ன நடக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கால்குலேஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது சிஎல் ஆகிடும். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்ம 2 இன்புட் வாங்குகிறோம். இப்போ நமக்கு இன்னொன்று வேணும். இந்த 2 இன்புட்டோட ஆன்சருக்கு ஒரு வேரியபிள் வேணும், கரெக்டாக? ஸோ ரிசல்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். வேல் ஆர்னு வச்சுக்கலாம் ரிசல்ட்டுக்காக. ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் சொல்லாதீங்க, இமேஜின் மட்டும் பண்ணுங்கள், 0. ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம காலம்குள்ளே 3 விஷயம் வைக்கணும். ஒன்று வந்து அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்ட். இதுக்குள்ளே என்ன இருக்கணும்? வேல்யூக்குள்ளே வந்து என் டாட் வேல்யூ இருக்கணும். கீப் இமேஜினிங். ஆன் வேல்யூ சேஞ்ச்குள்ளே என்ன இருக்கணும்? என் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐடி. இமேஜின் பண்ண முடியும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் என்ன டைப் பண்ணணும்? இன்னொரு அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்ட். இப்போ இதுக்குள்ளே என்ன டைப் பண்ணியிருக்கணும்? ஐபி டாட் வேல்யூ. ஓ சாரி, பரவாயில்ல, ரொம்பவே நல்லா கீப் அப் பண்ணுறீங்க. நம்ம வந்து ஒரு ரோ வச்சு அந்த ரோக்குள்ளே பட்டன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரோ வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோக்குள்ளே வந்து நம்ம 4 பட்டன் வைக்கணும். இதில் ஆன் கிளிக்குள்ளே வந்து இப்படி வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ப்ளஸுக்கு முடிச்சிடலாம், அப்புறம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் முடிச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து அடிஷன் பண்ணணும், கரெக்டாக? அடிஷன் பண்ணி அது ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஆர் டாட் வேல்யூ ஈக்குவல் டு, ஏன்னா ரிசல்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என் டாட் வேல்யூ ஐபி டாட் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ என் டாட் வேல்யூ டாட் 2 int. இந்த 2 int நினச்சிருந்தீங்கன்னா யூர் ரியலி கிரேட். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதை நம்ம இப்போ இன்டீஜராக மாற்றணும். அது கூட ஐபி டாட் வேல்யூ டாட் 2 int. இப்போ இந்த 2ஐயும் ஆட் பண்ணி அதை ஆர்க்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஆர்க்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து சிஎல் பண்ண போகிறோம். ஸோ சிஎல்ல ஐ திங்க் அதனால வந்து இன்டீஜரையும் அக்செப்ட் பண்ண முடியும்ட்டு. ஸோ ஆர் டாட் வேல்யூன்னு கொடுத்தாவே போதும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது சம்திங் முடிக்கலைன்னு நினைக்கிறேன், அதனால இப்போ வந்து எரர் காட்டுது. இல்லை யூஸ்வலி ஷுட் ஒர்க் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம், 2 ஸ்ட்ரிங்காக மாற்றினோம்னா ஒர்க் ஆயிடும். ஓகே, இப்போ இதை அப்படியே மைனஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு மைனஸை போட்டால் முடிஞ்சுது, இங்கே ஒரு மைனஸை போட்டுடணும். இதுக்கப்புறம் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு இன்டூ போட்டோம்னா ஃபைனலி இங்கே என்ன நான் போடணும்? ஸோ சிஎல் ஆகுதான்னு பார்த்துடலாமா? பழையபடியே 4 5 6 1 2 3 கொடுத்துடலாம். நான் ப்ளஸ் கொடுக்குறேன், ஆன்சர் வந்திருக்கா? 579 வந்துருச்சு. மைனஸ் கொடுக்குறேன், வந்துருச்சு. இன்டூ கொடுக்குறேன், அதுவும் வந்து விட்டது. டிவைடட் பை பண்ணி பார்க்குறேன், 38 3 தான் வந்திருக்கு. அப்படியே? ஆமாம், இது 3 தானே. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, தெரியுதா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஏன்னா ஆன்சர் இந்த ஃபோனுக்குள்ள எதுவும் வராமல் வெளியில் இங்கே வந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? அப்பாடா.